தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை TNRD இருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 4 பதவிக்கான வேலைவாய்ப்பு இருக்கு. என்னதுலானா ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர். இப்போ இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30 வரை வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இப்போ என்ன போஸ்டிங், அதுக்கு என்னென்ன தகுதிகள்ங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈப்பு ஓட்டுநர். இதுக்கு வந்து ஊதியம் வந்து 19,500 இருந்து 71,900 வரை வந்து சேலரி இருக்கு. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு 18 வயசுல இருந்து 32 வயசு வரையும், பிசி எம்பிசிக்கு வந்து 18ல இருந்து 34 வயசு வரையும், SC STக்கு வந்து 18ல இருந்து 42 வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்புறம் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து நமக்கு 5 வருஷம் வந்து முன் அனுபவம் இருக்கணும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஓட்டுறதுல வந்து டிரைவிங்ல வந்து 5 வருஷம் முன் அனுபவம் இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து என்னன்னா ஜெனரல், பிசி எம்பிசிக்கு வந்து 100 ரூபாயும், SC STக்கு வந்து 50 ரூபாயும். இப்போ ரெண்டாவதா வந்து பதிவரை எழுத்தாளருக்கு வந்து சேலரி 15,900 இருந்து 58,500 வரை இருக்கு. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து என்னதுன்னா ஜெனரலுக்கு 18 வயசுல இருந்து 32 வயசு, பிசி எம்பிசிக்கு வந்து 18 வயசுல இருந்து 34 வயசு வரையும், SC STக்கு வந்து 18 வயசுல இருந்து 37 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கல்வி தகுதி வந்து என்னதுன்னா 10ஆம் வகுப்பு வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து ஜெனரலுக்கு, பிசி எம்பிசிக்கு வந்து 100 ரூபாயும், SC STக்கு வந்து 50 ரூபாயும் வந்து நம்ம வந்து விண்ணப்ப கட்டணமா இது பண்ணணும். அலுவலக உதவியாளர் மூணாவதா, இதுக்கு சேலரி வந்து 15,700 இருந்து 58,100 வரை வந்து சேலரி. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஜெனரலுக்கு வந்து 18 வயசுல இருந்து 32 வயசு வரையும், பிசி எம்பிசிக்கு வந்து 18 வயசுல இருந்து 34 வயசு வரையும், SC STக்கு வந்து 18 வயசுல இருந்து 37 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆயிருந்தா போதும். மிதிவண்டி ஓட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா அதனால மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து ஜெனரல், பிசி எம்பிசிக்கு வந்து 100 ரூபாயும், SC STக்கு வந்து 50 ரூபாயும். இரவு காவலர் பணிக்கு வந்து எவ்வளவு சேலரினா 15,700 இருந்து 58,100 வரை இருக்கு. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஜெனரலுக்கு வந்து 18 வயசுல இருந்து 32 வயசு வரையும், பிசி எம்பிசி வந்து 18 வயசுல இருந்து 34 வயசு வரையும், SC ST வந்து 18 வயசுல இருந்து 37 வயசு வரையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கல்வி தகுதி வந்து என்னதுன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். மற்றபடி எந்த கல்வி தகுதியும் வேண்டாம். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து ஜெனரல், பிசி எம்பிசிக்கு வந்து 100 ரூபாயும், SC STக்கு வந்து 50 ரூபாயும். இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒரு வெப்சைட்ல, இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் தான் நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். நேரடியெல்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் வந்து நிபந்தனைகள் வந்து 2 கொடுத்திருக்காங்க. அது என்னதுன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று, இதெல்லாம் இந்த சான்றிதழ்கள் எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணணும். ரெண்டாவதா வந்து இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி உள்ள நபர்களிடம் இருந்து மட்டும்தான் வந்து விண்ணப்பங்கள் பெற முடியும். மற்றவங்க யாராவது அப்ளை பண்ணா வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதாவது என்னன்னா ஒரு மாவட்டத்துக்கு இந்த ஊராட்சிக்கு வந்து இந்த கம்யூனிட்டிக்கு இல்ல இந்த இன சுழற்சி முறையில இவங்களுக்கு தான் அப்படின்னு இருக்கும். அந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணாதான் வந்து இதாகும். மிச்சவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம எந்தெந்த மாவட்டத்துக்கு இன சுழற்சி முறையில எவ்வளவு போஸ்டிங் இருக்கு, யார் யார் அப்ளை பண்ணலாங்கிறத வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அடுத்ததா வந்து எந்த வெப்சைட்ல போய் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். கூகுள் க்ரோமில் போயிட்டு நம்ம என்ன டைப் பண்ணணும்னா TNRD அப்படின்னு டைப் பண்ணணும். இதுதான் அந்த பேஜ்க்கான வெப்சைட். நம்ம TNRDன்னு டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா அதில் வந்து TNRD.tn.government.inங்கிற பேஜை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இது வந்து என்ன பேஜ்னா, இதுதான் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான அந்த பேஜ். இந்த பேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் தான் வந்து காலி பணியிட அறிவிப்பு, அதாவது நம்மளோட நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு கீழே என்னென்ன போஸ்டிங்குங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டாவது இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் வரும். இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட்
வார்டு கிளர்க் அண்ட் நைட் வாட்ச்மேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து என்னதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரத்தை பார்க்க. அப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் இருக்கும். ரெண்டாவது விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள் இருக்கும். மூணாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த 4 இதுதான் வந்து நமக்கான போஸ்டிங். இதில் நம்ம வந்து இப்போ ஓட்டுநர்னால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணணும். பதிவிரை எழுத்தாளருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பண்ணணும். கீழே வந்து என்ன இருக்கும்னா மொத்தம் நமக்கு 4 போஸ்டிங் இருக்குல்ல, அந்த 4 போஸ்டிங்க்கான இதுவும் இருக்கும். கீழே வந்து அலுவலக உதவியாளர், இன்னொன்று இரவு காவலர். இதில் நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதில் என்னெல்லாம் இருக்கும்னா உங்கள் விண்ணப்பத்தை பார்க்கலாம், அப்புறம் அதில் பணம் செலுத்தும் முறை இருக்கும், ரசீதை பெற்றுக்கலாம், அப்புறம் பதிவிறக்கம் செய்யணும்னா அங்கேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் ஃபுல்லாக வந்து என்ன போஸ்டிங் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம்.